இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம விஜயமங்கலம் டோலில் தான் இருக்கோம். ஈரோட்டில் நேற்று மக்கள் வெள்ளத்தில் விஜய் அவர்கள் பயங்கரமாக பேசியிருந்தார். அவர்கிட்ட ஒரு வேகம் இருந்தது, ஒரு கோபம் இருந்தது, ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்பீச்சுன்னே சொல்லலாம். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேற்று நடந்த அதே மாநாடு நடந்த இடத்தில் மாநாடு அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். மக்கள் சந்திப்பு தான், மக்கள் வெள்ளத்தில் நடந்த ஒரு சந்திப்பாக தான் அதை நம்ம பார்க்கணும். விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ தூரம் ஆழமாகவும், அரசியல் இதுக்கு மேலே எப்படி அரசியல் பேசுறது அப்படின்ற விஷயம்தான். ஏன்னா நேற்று அவர் பேசும்பொழுது கூட சொல்லியிருந்தார், மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கள், மக்களோட குறைகளுக்கு ஏதாவது ஒரு விடையை சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா விஜய் எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, விஜய் இவ்வளோ தான் பேசுகிறாரு, அவர் என்ன அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னவங்களாம் இவ்வளோ நாளாக அவர் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதை எப்படி மேம்படுத்துறது அப்படின்றது மட்டும் தாங்க பேசிகிட்டு இருந்தார். ஆனால் நேற்று அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஸ்பீச் இருந்துச்சு. இனி இதுக்கு மேலே தான் இருக்க போகுது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. மஞ்சளில் தொடங்கி ஒரு வெறித்தனமான ஒரு எண்டிங்கோட முடித்தார். ரியலாக இந்த ஸ்பீச்சு தான் பிளாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே அதை நேற்று கொண்டாடினதும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம். விஜய் அவர்கள் நேற்று இங்கேருந்து பேசின இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் நேற்று கிட்ட வர முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் பாதுகாப்பு வசதிகள், ஏற்பாடுகளை கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். காவல்துறையினர் அவ்வளோ தூரம் பாதுகாத்து ஒவ்வொரு விஷயங்களும் முன்னெடுத்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்தும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தால் இப்படியாப்பட்ட ஏற்பாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது அப்படின்றதுக்கு நேற்று இந்த கூட்டம் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம இப்போ இருந்துக்கிட்டு இருக்க இடத்துல இந்த வேலைகள், அந்த பாக்ஸ் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாடு நம்ம தொடங்கிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தட்டி அமைச்சிருக்காங்க மக்கள், அதாவது வெளியே இருக்கக்கூடிய மக்கள். இப்போ விஜய் அவர்கள் வரத்துக்கு ஒரு பாதை அமைச்சிருந்தாங்க. அங்கிருந்து யாரும் அன்வான்டாக உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் மேலே யாரும் ஏறிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், இந்த பாக்ஸை தவிர வேறு எங்கும் நின்றக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நிறைய தட்டிகள் வச்சுருந்தாங்க. அந்த தட்டிகளோட இப்போ அதை அகற்றக்கூடிய வேலைகள் எல்லாருமே இறங்கியிருக்காங்க. பேனஸும் உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. இந்த குறிப்பாக அந்த பேனஸ் காவல்துறையினர் அறிவுறுத்தலின்படி எங்கெங்கே இருக்கணும், எங்கெங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அறிக்கையாகவே அவங்க விட்டுருந்தாங்க. அவங்க வேண்டுதலின்படி இந்த மாதிரியான தாவேக்காவை சார்ந்த எல்லாருமே அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் அந்த பேனர்ஸை வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் உள்ள மக்கள் மட்டுமே இந்த ஒரு பாக்ஸில் இருக்கணும். அதில் தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக தண்ணீர், நேற்று நடந்த இந்த தாவேக்கா கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல், தண்ணீர் அப்படின்றது ஒன்று அதுக்கான குறை அப்படின்றது ஏற்படவே இல்லை. அந்த கூட்ட நெரிசலும் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாக்ஸ் இல்லை. ஏன்னா மாநாட்டில் எப்படி நடக்குமோ கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலாவை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்களுக்குன்னு அமைக்கப்பட்ட பாக்ஸில் அந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே இருந்தாங்க. காவல்துறையினும் அது இல்லாமல் தாவேக்கா சேர்ந்த வாலண்டியர்ஸும் அதை கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. மருத்துவ குழுவும் உடனடியாக அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ, என்ன விஷயமோ அவங்களுக்கு உண்டானதை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து இவங்க நினச்ச ஒரு எண்ணிக்கையில் வருவாங்க அப்படின்னு நினச்ச இந்த மக்கள் கூட்டம் அதை விட ட்ரிபிள் மடங்காக, இல்லை 4 மடங்கு 5 மடங்காக கூட்டம் வந்ததை நம்ம பார்த்துருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே நிரம்பி வெளியே இருக்கக்கூடிய சாலையிலையும் மக்கள் கூட்டம் நின்னதை நம்ம நேற்று பார்க்க முடிஞ்சது. 6 LED வச்சுருந்தாங்க. அந்த எல்இடிக்கெலாம் 10 மக்களோட சின்னதாக அவங்க குறை என்ன சொன்னாங்கன்னா 6 தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்குன்னு வரக்கூடிய எண்ணிக்கை அடிப்படையில் தான் ஒரு 6 LED அமைச்சிருந்தாங்க. ஆனால் அதுவுமே 10, நாங்கள் சரியாக விஜய் அவர்களை பார்க்கல அப்படின்ற வருத்தத்தோடையும் சிலர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான மக்களோட எண்ணிக்கையானது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் கிட்டத்தட்ட எல்இடிக்களும் அதிகப்படுத்தியிருப்பாங்க. வெளியே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அந்த பைபாஸ் நேற்று ஒரு ஒரு கூட்ட நெரிசல், ஒரு சாலை நெரிசல் கூட இல்லாத அளவுக்கு வாகனங்களை சீரமைச்சு தான் போயிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் எப்போ இங்கேருந்து பேசிட்டு இந்த இடத்துலேருந்து நகர்ந்தாரோ இங்கே இருக்கிற கூட்டம் இங்கே தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு காணொலி கூட பார்த்துருப்பீங்க. இந்த சாலை முழுவதுமே அந்த தேனீக்கள் மாதிரி மக்கள் அனைவருமே அந்த வாகனத்தை சூழ்ந்திருப்பாங்க. ஸோ இந்த ரோடு முழுக்க அந்த டோல் அந்த விஜயின் வாகனம் பாஸ் ஆகிறதுக்குள்ளாரி அவ்வளோ கூட்ட நெரிசலில்
அந்த காரை சூழ்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று விஜயோட அந்த மனநிலை அப்படின்றது இந்த கூட்டம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீச்சில் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் இந்த மக்களோட கூட்டத்தை பார்த்துட்டும் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்பவே வந்து வெற்றிகரமான ஒரு மாநாடாக தான் எனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தாவேகா சார்ந்த அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இந்த கூட்டமாக இருக்கட்டும், இந்த கட்டமைப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன்னா இந்த ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறத அவர் அங்கிருந்தே கண்காணிச்சிருக்காரு. ஆனால் இவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத அவரே எதிர்பார்க்க வகையில் அமைஞ்சனால இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த செயல்பாடுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேகம் எடுத்திருக்கு இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். ஈரோட்டில் ஏன்னா எப்படி கரூரில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சோ அதுக்கப்புறம் வந்து அவரோட பரப்புரை பிரச்சாரம் பண்ணது காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்கில் தான் நடந்தது. ஈரோட்டில் நான் வந்து இந்த இடத்துல தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் செங்கோட்டையன் அவர்கள். அதை தான் அவர் நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் வேணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் சொல்லக்கூடிய 80க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாங்கள் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்றது ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் அவர் இருந்தனால நேற்று அதுதான் நடந்திருக்கு அப்படின்னே கூட நம்ம பார்க்கலாம். விஜய் அவர்களுமே வந்து எதிர்பார்க்காத வகையில் இந்த மக்கள் சந்திப்பானது இங்கே நடந்திருக்கு. இனி அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களோட தரப்புலேருந்து கேட்கும் பொழுது இனிதாங்க அடுத்தடுத்து நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம், வேலைகள் அதிகரித்த போகிறோம், வாரத்தில் ஒரு நாள் அப்படின்றத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, சனிக்கிழமை அப்படின்ற ஒரு விஷயம். அதை தொடர்ந்து அந்த பரப்புரை பிரச்சாரமானது கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, மீண்டும் தொடங்கியிருக்காங்க. ஈரோட்டிலேருந்தே நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்றத ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமா தொடங்கினது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. ஆலோசனை கூட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இனி வர நாட்களில் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களில் வந்து அவர் தட்டி அவர் வழிநடத்துறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதான் நம்ம இப்போ நிற்கிற இடத்துல தான் நேற்று விஜய் அவர்கள் இன்னும் பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. நம்ம நேற்று அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சொன்னோம், அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் அது இல்லாமல் 2-3 கம்பிகளில் மட்டுமே அவங்க கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்க போகுது, அதுதான் அவங்களுக்கு ஒரு கடினமான ஒரு இலக்காக இருக்க போகுது அப்படின்னும் அதுதான் நேற்று நடந்தது. ஒரு தம்பி கூட அந்த கம்பத்து மேலே ஏறினாப்புல விஜய் அவர்கள் சொன்ன ஒரு காணொலியுமே நம்ம பார்த்துருப்போம். அவர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தம்பி இறங்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. என்ன கட்டுப்பாடு என்ன விஷயங்கள் இருந்தாலும் அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இதுக்கு மேலே யாராலையும் முடியாதுங்க. அந்த தம்பி மேலே ஏறி அவர் பார்த்துணும் அவர் நோட்டீஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் அவரோட வாழ்நாள் சாதனையாகவே அவர் வந்து நினச்சிருப்பார் அப்படின்னே நம்மளால் நினச்சிக்கலாம். விஜய் அவர்கள் சொல்லி அவர் கீழே இறந்ததுக்கப்புறம் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா. ஏன்னா நீ இறங்குற வரைக்கும் தான் நான் சொல்லுவேன், இறங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான் நான் பேசுகிறத ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லாமல் அதுக்கான ஒன்று ரெஸ்பான்ஸ். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், அவன் இறங்குறான், இதுதான் வழி நடத்துறது அப்படின்றது ஒரு அடிப்படையாகவே நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். அவனை இறங்குன்னு சொன்னது நம்ம பேச்சுக்கு இறங்குறான், அப்போ அவனு கேட்கும் பொழுது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் ஒரு அன்பான ஒரு பாசமான ஒரு விஷயமா நம்மளால் பார்க்க முடியுது. நேற்று பெண்கள் அதிகமாக வந்திருந்தாங்க, குறிப்பாக சில பெண்கள் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. தாவே கலந்து என்ன ஒரு கட்டளையான ஒரு அன்பு கட்டளையாக அவங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாலும் குழந்தைகளை தயவு செஞ்சு கூட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்கன்னு சொன்னாலுமே கூட சிலர் அதை வந்து விஜயின் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மிகுதியில் வராத விஷயம்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்த வர மீட்டிங்லேயும் அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறாங்க. நேற்று நம்ம சொன்ன மாதிரி இந்த தாவேகா சார்பாக ஈரோடு மாவட்ட செயலாளர் தொடங்கி வச்ச இந்த ஸ்பீச் ஆனது இங்கேருந்து அந்த வாகனம் இங்கே இருந்தது, அங்கே ஸ்பீச் ஆனது அது 1 by 1 எல்லாருமே பேச தொடங்கினாங்க. ஆதவ் அவர்கள், நிர்மல் அவர்கள், அருண்குமார் அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள் வந்து தொகுத்து வழங்க ஒவ்வொருத்தரும் வந்து பேச முடிஞ்சுது. விஜய் அவர்கள் வரும் பொழுது இந்த இடம் வந்து நேற்று ஒரு கடல் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த கடல் அலையில் அப்படியே மக்கள் தலைகள் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணாங்க அப்படின்னா இனி வர நாட்களில் இன்னும் அதிகப்படியான மக்கள் சந்திப்பு நடக்கும் அப்படின்றதான் எதிர்பார்க்கணும். இங்கே வச்சு இந்த பெரிய பெரிய பேனர்ஸ் முதற்கொண்டு, கொடிகள் முதற்கொண்டு, இந்த பாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஆர்கனைஸ்டாக நடந்திருக்கு அப்படின்றதான் மிகப்பெரிய விஷயமா பார்க்க முடியுது. இனி வரக்கூடிய எல்லா கூட்டங்களையும் கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்களோட அறிவுறுத்தலின்படி நடக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே அவர் சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காரு, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை, எந்த ஒரு கூட்ட நெரிசலும் நடக்கலை. அப்படின்றப்போ இனி அவரோட அறிவுறுத்தல் அப்படின்றது இனி வர நிறைய கூட்டங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றத மாற்று கருத்தே இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று இந்த மக்கள் வெள்ளத்தில் இருந்தக்கூடிய இந்த இடம் இப்போ கொஞ்சம் வெறிச்சோடி தாங்க காணுது அப்படின்னு தான் சொல்லணும்.
காலையில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது சிலர்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து இடத்த பார்வையிட்டு இருந்தாங்க. நேற்று தான் எங்களால் வர முடியல, இன்றைக்கி வந்திருக்கோன்னு. இதே தான் முந்தானேத்தும் சொன்னாங்க. நாளைக்கு நடக்க போகிற இந்த மாநாட்டுக்கு எங்களால் வர முடியாது, அதனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறோன்னு. இப்போது இதை அகற்றக்கூடிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களை அதிகப்படுத்தியிருக்காங்க. மிக விரைவில் இதை எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிடுங்க. இதை அகற்றணும் அப்படின்ற விஷயமும் அந்தந்த ஆட்களுக்கு பொறுப்பை கொடுத்து அதிகமான ஆட்களை இங்கே வேலை செய்ய இறக்கியிருக்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். மாநாட்டுக்கு முந்தின நாளாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், இப்போ அடுத்த நாளாக இருக்கட்டும், இந்த விஜயமங்கலம் இனி விஜயோட ஒரு ஒரு கூட்டம் நடந்த ஒரு இடமா, ஏன்னா அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது மரக்கடையாக இருக்கட்டும், வெளிச்சாமிபுரமாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போகும்போது இங்கே தான் விஜய் நின்று பேசினார், அங்கே தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இனி இந்த டோலில் வந்து விஜயோட மாநாடு நடந்தது தெரியுமா அப்படின்னு தான் இனிமேட்டு பேச போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச நாங்களும் காத்துட்ருக்கோம். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.